இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா பணம் குறையுது? அப்பதா அது இதுன்னு கணக்கு சொல்லி புடிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கடன் வாங்குறதும் மாச சம்பளம் வாங்குறதும் ஒண்ணுதான். பணத்தை ஒரு தடவை கை நீட்டி வாங்கிட்டா அதுக்கப்புறம் கை மடங்காது. இல்லை, அதனாலதான் அப்பன மாதிரி சுய தொழில் பண்ணணுங்கிறது. இங்கே பாருப்பா, உன்னைய மாதிரி பண்ணனா அப்புறம் நான் தான் ஓட்டணும். சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணுன்ற ஐடியால தான் இருக்கேன். அதுவும் சரிதான். சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கிறத விட கொடுக்கற இடத்துல இருக்கிறது தான் மரியாதை. அப்புறம் என் பேத்தி தேவி தாய் இல்லாத பொண்ணு, அவளை நல்லா பாத்துக்கணும்டா. அப்பதா இப்ப மட்டும் நான் என்ன குறை வச்சிட்டேன்? தேவி நான் நல்லா தானே பாத்துக்கிறேன். தேவி தேவி, உனக்கு நான் ஏதோ குறை வச்சேன்? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் என்னைக்கு குறை சொல்லிருக்கேன்? அப்பதா இந்த வார கலெக்ஷன் கொண்டா. தொழில் எப்படா போகுது? லாபம்லாம் வருது அப்பதா. இந்த அரும்பனூர் சங்கரம் தான் கொஞ்சம் இழுத்து அடிக்கிறாப்ல. அவனே எச்சிக்கையில காக்கா விரட்டாத பைய, அவன் கூட எதுக்குடா வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்க? அவனை கட் பண்றா. நீ வேணா பாரு, இந்த மாப்பிள்ள நீ தான் வேணும்னு ஒத்த கால நிக்க போறாரு. இந்த தடவை எல்லாமே கண்டிப்பா நல்லதாதே நடக்கும். மாப்பிள்ள வீட்டுக்காரவெல்லாம் வந்துட்டாங்க போல, நான் பாத்துட்டு வரேன். வணக்கம்மா, வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. அக்கா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏய் ஏய், தேனு தேனு, ஏன் இப்ப பதட்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காரு உட்காரு. இந்தா தண்ணி குடி குடி. சரி, உங்க வீட்டுக்காரங்க? அது மலர் உங்ககிட்ட சொல்லலையா? அவ சொன்னது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. என் பொண்ணுங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாரா இல்ல ஒரேடியா போயிட்டாரா? இல்ல, வீட்டை விட்டு போயிட்டாரு. புருஷன் ஓடி போயிட்டாருன்னு சொல்றிய, அதானே? அம்மா சரி விடுங்க, அதான் ஓடிட்டாரு. இப்ப கேட்டா மட்டும் திரும்ப வந்துடுவா போறாரு? எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ள. இவன் தான் மூத்த புள்ள லோகநாதன், இவன் என் மருமக சக்தி. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. என் ரெண்டாவது பொண்ணு காமாட்சி, மவராசி. அல்ப ஆயுசுலேயே சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டா. இவதான் என் மூத்த பொண்ணு.
தேன்மொழி. ம். மா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ம். ம் ம். ஆ? டேய் மனோ, அப்பா சூடா ஆறிட போதுடா, காஃபி எடுத்து குடி. எடுக்கிறேன்பா. எடுக்கிறேன். தேங்க்ஸுங்க. போதும்க்கா. பொண்ணுக்கு மேல இவன் ரொம்ப வைக்கப்படுறேன். மனு பாத்துப்பா. அண்ணி, மெதுவா பாத்துக்கிட்டே இருந்தா ஏய், அதான் சும்மா சுட்டுட்டான். இரு. ஏய் மனு புடிச்சிருக்கா? ம், நல்லா இருக்குமா? டேய், பொண்ணு புடிச்சிருக்கான்னு கேட்டேன்டா. பிடிச்சிருக்குமா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பத்தா, அண்ணனுக்கு பொண்ணு புடிச்சிருக்கான். ஏய் சரி, எது நல்லா சமைப்ப? சைவமா அசைவமா? ரெண்டுமே நல்லா ச- 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 அக்கா மாமா பதறாதம்மா. ஏய், இரு இரு இரு. ஏன் உனக்கு இப்படி வாய் திக்குது? அப்ப உனக்கு வாய் அப்படிதானே? ஆத்தாடி, ஏலே பாத்தியாடா எப்பேற்பட்ட வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு? மா. ஏய் மலரு, இங்க வா. பொண்ணுக்கு பாயின்னு ஏன் என்கிட்ட சொல்லல? அது வந்து என்ன இப்போ உனக்கு அதுல அத்தா, பொண்ணுக்கு எப்பவும் அது எப்பவுமே இல்லைன்னா பேசும்போது மட்டும்